வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு சிக்கன் மிளகு பிரட்டல் தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோழி மிளகு பிரட்டல் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். 1/2 கிலோ கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் இப்படியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடியும் சீரக பொடியும் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம எந்த பேன்ல சிக்கன் குக் பண்ண போறோமோ அந்த பேன்ல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா மசாலா ஐட்டம் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போறோம். ஜீராத்தூள், சோம்புத்தூள், இது இல்லாட்டி நீங்க சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, பெப்பர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 3 பச்சை மிளகாய் போட்டு அதோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிடுறேன். காரம் மெயின் சோர்ஸ் நம்ம பெப்பர் தான் போட போறோம். இருந்தாலும் சிக்கன் காரம் பிடிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பச்சை மிளகா பேஸ்ட், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் உப்பு நிறைய காரத்தோட ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா பண்றது தான். ஸோ இன்னைக்கு நான் சொல்லித்தர கோழி மிளகு பிரட்டலும் ரொம்ப ஈஸியா பண்றது தான். இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதுல நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு வேளை ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இல்லாட்டி நீங்க கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சிருங்க. இந்த எல்லா மசாலாவும் கோழியில நல்லா இன்கார்பரேட் ஆகணும். அது அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 hour to 1 hour அட்லீஸ்ட் நல்லா ஊறணுங்க. நம்ம சிக்கன் ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ கிளறி விட போறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டானா நம்ம கடைசியா கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்ரி 5 minutes நம்ம கிண்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் அடுப்பு. சிக்கன் ஒரு 10 minutes தான் நான் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் மட்டும் இல்லை, நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துலேருந்துமே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். 10 minutesக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா தண்ணி விட்டுச்சு. சிக்கனும் குக் ஆயிடுச்சு. இந்த போன்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு தோடு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு இந்த தண்ணி நான் கிண்ட வச்சுக்க போறேன். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கு. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் தண்ணி சுண்ட அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம மூடி போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓப்பன் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி சுண்ட வச்சுட்டேன். இப்போ பாருங்க, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலும் இல்லை. ஜஸ்ட் அந்த சிக்கன் பீஸ்ல அந்த மசாலா கோட்டா இருக்கணும். நீங்க எடுத்து சாப்பிட்றப்போ இந்த மசாலா கோட்டிங்கோட இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ உப்பு காரம் பார்த்துக்குங்க. நான் கடைசியா கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ண போறேன். ஃப்ரெஷ்லி கிரைண்டட் பெப்பர். காரம் உங்க விருப்பம் தான். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க போட்டுக்குங்க. கடைசியா இறக்குறப்போ பெப்பர் போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பெப்பர் போட்டு லைட்டா ஒரு கிளறி விட்டுலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கோழி மிளகு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா சிக்கன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது மேல லைட்டா லெமன் புழிஞ்சு விடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ், ஒரு 4-5 டிராப்ஸ் போதும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் மிளகு பிரட்டலை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல லெக் பீஸ் வச்சுட்டேன். நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.